உனக்கு எப்போதான் எனக்கு என் மேலே கோபம் வந்துச்சு ஷூட் டைமில். எப்போ கோபம் வரலன்னு கேட்டால் பெட்டராக இருக்கும். நீங்கள் இது தெலுங்குல பண்ணல இந்த படம்? தமிழில் நியூ கண்டென்ட்ஸ் ஆக்செப்டன்ஸ் நல்லா நானே தான் சொல்ல இதுதான் நியூ கண்டென்ட் வந்து அக்செப்ட் பண்ற மனப்பான்மை வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சும்மா சொல்லது. இந்த குண்டமான்ற வார்த்தை மிகில அவர் கூப்பிடுறதுக்கு முன்னாடி அது வந்து என்ன வார்த்தையா இருந்துச்சுன்னா ஒருத்தவங்களை திட்டுறதுக்கோ இல்லை ஒருத்தவங்களுக்கு அசிங்கமா கலாய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணாங்க. பட் ஆஃப்டர் விஜய் அண்ணா வந்து அந்த படத்துல சொன்னதுக்கு அப்புறம் அது ஒரு செல்ல பேரா மாறிடுச்சு. நானும் செல்லமா தான் கூப்பிடுறேன். அதான் சொல்ல வரேன், செல்ல பேரா மாறிடுச்சு. என் மேல ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ மாறிச்சு. ஸோ புள்ள கூப்பிட்டாரு குண்டம்மா, அப்பா கூப்பிட்டாரு குண்டம்மா, இதுல எதுக்கு நான் ஃபீல் பண்ணணும் சொல்லுங்க. திஸ் ஜென்டில்மேன் ஹஸ் ஆக்டட் வெரி நைஸ். ஹூஸ் திஸ் ஜென்டில்மேன் கேட்டாங்க. நான் ஷாக் ஆகிட்டு ஒரு செகண்ட்க்கு ஃபர்ஸ்ட் நான் நினச்சேன் என்ன கலைக்கிறாங்கன்னு நினச்சேன். மேடம்னு சொன்னேன். ரியலி ஹூஸ் திஸ் ஜென்டில்மேன்? ஹி வாஸ் ஆல்சோ தேர். நான் ரெண்டு பேரும் மாட்டோம். என்னது மேடம் சார் ஓ மிஸ்டர் சந்திரசேகர் அப்பதான் பார்த்தாங்க. பாம்பேல ஒரு கேஸ்ன்னு ஓடிக்கிட்டு இருக்கு சார். ஒரு பெரிய நடிகர் மாட்டிக்கிட்டு பேட்டையில் ஒரு எதுன்னு சொல்ல வேணாம் யாருன்னு சொல்ல இன்னைக்கு வரைக்கும் அந்த கேஸ் போய்கிட்டு இருக்கு. அதான் சார் ஒரு ஒரு இலக்கிய நாய்க்கு இலக்கியத்தில் பேரு கூரன். ஒரு கேள்வி கேட்கணும் சார். இது நான் சார் உனக்கு எப்போதான் எனக்கு என் மேலே கோபம் வந்துச்சு ஷூட் டைமில்? எப்போன்னு சொல்லுங்க. எப்போ கோபம் வரலன்னு கேட்டால் சரி, இன்னொரு கேள்வி சார். எப்போ உனக்கு என் மீது பாசம் வந்துச்சு ஷூட் டைம்ல? ஓகே, ஒரு குட். பார்த்த உடனே ஒரு பாசம் வந்துச்சு. பாஸ் ஆயிட்டீங்க, பாசம் வந்துச்சு. படத்தை நான் வந்து என்ன செலவு பண்ணினாலும் பெருசா ப்ரமோட் பண்ணி ஹிட் பண்ணணும், ஒரு டைரக்டரை தமிழ் ஃபீல்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு. தேங்க்யூ சார். சார் எனக்கு ஒரு டவுட்டு. யூஆர் தெலுங்கு. நீங்கள் இது தெலுங்குல பண்ணல இந்த படம்? தெலுங்குல பண்ணுறதுக்கு மேலே தமிழில் நியூ கண்டென்ட்ஸ் ஆக்செப்டன்ஸ் நல்லா நானே தான் சொல்ல இதுதான். இங்கே நம்ம நியூ கண்டென்ட் வேணும்னு தேடினாலும் நியூ கண்டென்ட் வந்து அக்செப்ட் பண்ற மனப்பான்மை வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சும்மா சொல்லது. நான் ஏற்கனவே சொல்லிட்டாச்சு, திஸ் இஸ் தமிழ்நாடு இஸ் லேண்ட் ஆஃப் டேலண்ட். ஆமாம். இல்லை பட் இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க மலையாளம் சினிமாஸ் தான் நியூ டேலண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு. மலையாளம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறான். அது இன்னைக்கு இல்லை சார், அவன் என்னைக்குமே டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ண. இது புதுசாக நீங்கள் சொல்லாது. இப்போ ஓடிடி வந்ததுனால அது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிது. முன்ன தியேட்டரில் எவ்வளோ தியேட்டரில் 2 தியேட்டரில் தானே மலையாள படம் ரிலீஸ் ஆகும், எல்லாரும் பார்க்க முடியாது. இப்போ அப்படி இல்லையா, வீட்டில் எல்லாம் வந்துச்சுன்னா அவங்க எப்போதுமே அப்படி. பட் தைரியமாக புது கண்டென்ட் அக்செப்ட் பண்ணுறது தமிழர்கள் தான். அப்புறமா ஒன்று கேட்கணும். இந்த படத்தில் வந்து நான் உடனே குட்டம்மான்னு கூப்பிடுவேன். நீ ஒன்றும் அட்ராகல. எதுக்கு சார், எதுக்குப்பா ஹர்ட் ஆகணும்? சார் இது பிகினிங்லேயே கேட்டிருக்கணும். இந்த கொஸ்டின் ஷூட்டிங் முன்னாடி லாஸ்ட்ல கேட்குறீங்க. ஓகே, எதுக்குப்பா ஆக்சுவலி ஹர்ட் ஆகணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த குண்டமான்ற வார்த்தை விஜய் நான் கூப்பிட்றதுக்கு முன்னாடி அது ஒரு பாடி ஷேமிங்காக இருந்துச்சு. பிகில் அவர் கூப்பிட்றதுக்கு முன்னாடி அது வந்து என்ன வார்த்தையாக இருந்துச்சுன்னா ஒருத்தவங்களை திட்டுறதுக்கோ இல்லை ஒருத்தவங்களுக்கு அசிங்கமாக கலாய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணாங்க. பட் ஆஃப்டர் விஜய் அண்ணா வந்து அந்த படத்தில் சொன்னதுக்கு அப்புறம் அது ஒரு செல்ல பேரா மாறிடுச்சு. நானும் செல்லமா தான் கூப்பிடுறேன். அதான் சொல்ல வரேன், செல்ல பேரா மாறிடுச்சு. என் மேல ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ மாறிச்சு. ஸோ புள்ள கூப்பிட்டாரு குண்டம்மா, அப்பா கூப்பிட்டாரு குண்டம்மா, இதுல எதுக்கு நான் ஃபீல் பண்ணணும் சொல்லுங்க. அவ அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கூப்பிட்டா நீ கோச்சிக்க மாட்டேன். இப்போ அந்த வார்த்தையை வந்து கோச்சிக்கிற அளவுக்கு எனக்கு பெருசா இல்லை, அதை வந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னொரு சீக்வன்ஸை பொறுத்து இருக்கு. கண்டிப்பா சீக்வன்ஸை பொறுத்து இருக்கு. அவர் சொன்னதும் இவரையும் கூப்பிட்டதும் என்னன்னா அவுட் ஆஃப் அஃபெக்ஷன் கூப்பிட்டாங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகணும். இதுவே கோபமா கேவலப்படுத்துற மாதிரி குண்டமா பொடி அதே படத்தில் இருக்குல்ல. இப்போ நான் வந்து குண்டம்மா கொண்டுவான்னு கூப்பிட்டா அது அக்செப்ட் பண்ணுது. ஒருத்தன் அதே கூப்பிட்டான், மூக்கு உடைச்சிருச்சுல்ல. அதுதான் மூக்கு உடைச்சு ரத்தம் வந்துருச்சுல்ல. அதான் பாசமானவங்க கூப்பிட்டா அக்செப்ட். பாசத்துக்கு மட்டும்தான் பண்ணிவேன், பகைக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. சீக்வன்ஸை பொறுத்து தான் இருக்கு. உங்களுக்கு 2 படத்துலயும் அதான் கிடைச்சிருக்கு. இல்லை நாட் ஓன்லி இன் டாக்ஸ், ஈவன் எவ்ரி ஆக்ஷன் ஹியூமன் பீங்ஸ் ஆடுறது அது இன்டென்ஷன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த உழவன் ஒரு படத்தை இருக்குது, அதில் பிரபு சார் அந்த ஹீரோயினை டச் பண்ணுவாய் உங்களை டச் பண்ணிட்டேன்னு சொல்லுவார். டச்சிங் இஸ் நாட் ராங், வாட் இன்டென்ஷன் யூஆர் டச்சிங் இஸ் இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க. கேள்வி, இந்த கூரன் படத்தில் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ண சீன் என்ன? என்ஜாய் பண்ணி மியூசிக் பண்ண சீன் என்ன? அந்த இன்டர்வெல் ஒரு ட்விஸ்ட் வரும்ல,
அது வேற ஒரு கூஸ் பம்ப்ஸ். அது சொல்ல மாட்டேன், ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஒரு ஃபீல் அது. ஆனால் நான் ரசிச்சது என்ன தெரியுமா? எங்க சார் ஒரு 2 இடத்துல நாயுடைய ஃபீலிங்ஸை நீங்கள் வந்து சின்ன சின்ன பிட் சாங்கில் கொடுத்துருப்பீங்க. 2 இடத்துல நாயுடைய ஃபீலிங். இப்போ நம்ம மனுஷங்க வந்து நம்ம ஃபீலிங்கை வந்து வாயால் சொல்லி புரிய வச்சிடுறோம், நாயால் பேச முடியாது இல்லையா? அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அந்த ஃபீலிங்கை சொல்கிறத நீங்கள் வந்து ஒரு பிட் சாங் போட்டிருக்கீங்க. சிமெட்ரியிலும் அது வரும். சிமெட்ரியில் அது அடுத்தது சிமெட்ரிக்கில் இந்த 2 இடம் வந்து உண்மையிலேயே ஆடியன்ஸ் அப்படியே சைலண்ட் பண்ணிவிட்டு. ஏன்னா அந்த மியூசிக் அந்த மியூசிக் வந்து அந்த ஃபீலிங்கை சொல்லுது. ஆடியன்ஸுக்கு வந்து மியூசிக் அந்த நாயுடைய ஃபீலிங்கை கடத்தணும்ல, ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணணும்ல, அதை ஃபீல் பண்ணுச்சு. என் ஒய்ஃபும் படம் பார்த்து இப்படியெல்லாம் மியூசிக் நீ பண்ணுவியான்னு கேட்டாங்க. அப்படியா? அவங்களுக்கே புதுசாக இருக்கு. அவங்களுக்கு புதுசாக இருக்குது, எல்லாருமே புதுசாக இருக்குது. நான் வந்து இந்த படத்தை வந்து முதல் தடவை காமிச்சு என் ட்ரூப் மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு காமிச்சேன். ஏன்னா ட்ரூப்லாம் என்னோட கூடவே ட்ராவல் பண்ணுவாங்க, விதவிதமான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தவங்க, எல்லாம் கலாய்க்கிறதுக்கு ரெடியாக வரவங்க. நம்ம ட்ராமாவே கலாய்ப்பாருங்க, எனக்கு பின்னாடி இருந்து என்னையே கலாட்டா பண்ணுவானுங்க, அந்த மாதிரி ஆளுங்க எல்லாம். பட் எவ்ரி ஒன் ஆஃப் தெம் படம் முடிஞ்சு வந்தோடனே சின்ன ஒரு அதில் ஒருத்தன் ஒரு ப்ரெஸ் ஆள் வேற, அவனை நான் நம்பவே மாட்டேன். எப்போ படம் எப்படி வர மாறுவான்றது. அவன் இந்த ப்ரெஸ் எல்லாம் ஷோ எல்லாம் முன்னாடியே அவனுடைய இதில் பிளாகில் எழுதிட்டான், இது வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு சொல்லி. அதான் நான் சொல்கிறேனே, இது வந்து நம்ம இன்னும் பெரிய எக்ஸ்ட்ராடினரி தி பெஸ்ட் பிக்சர் ஆஃப் த செஞ்சுரி அப்படிலாம் சொல்ல. உங்களை பார்த்தால் மீண்டும் ஒரு முறை பார்க்க தூண்டும் ஒரு படம். இதுதான் என்னுடைய வேர்டிங், நான் நீதிபதியாக கொடுத்த தீர்ப்பு. ஓகே சார், எனக்கு வந்து 2 பேர்ட்டு ஒரு கொஸ்டின் இருக்கு. வைஜி சார் டீம் இருக்கு, அப்பா டீம் இருக்கு. 6 அறிவுள்ள மனுஷனே வந்து 10 டேக் வாங்குறாங்க, 20 டேக் வாங்குறாங்க. 5 அறிவுள்ள இந்த நாய் வந்து செம்மையா அடிச்சிருக்கு. ஹவ் வாஸ் த எக்ஸ்பீரியன்ஸ்? அது வந்து எப்படி நீங்க டிஸ்கிரைப் பண்றீங்க? அவர் தான் சொல்லணும். அது வந்து நாயை வேலை வாங்குறதுன்றது வந்து ஒரு டெக்னிக். அது சந்து வந்து அந்த ட்ரெயினியர் அவரே வந்து ப்ரிப்பேர் பண்ணி தான் கூப்பிட்டு வருவார். அதை பொறுமையாக வந்து எடுத்தார். பொறுமையாக அதுக்கு டைம் கொடுத்து அந்த ஃபீலை வர வைக்கிற வரைக்கும். ஏன்னா நாய் வந்து அழுனா அழுதுறாரு, சிரினா சிரிச்சுறாரு. இல்லை நம்மகிட்ட சொன்னால் நம்ம செய்யணும் இல்லையா? அதே போல் நாயை மிரட்டவும் முடியாது, கடிச்சிடும் இல்லையா? அது திருப்பி மிரட்டா நம்ம காலி. ஆமாம், நம்ம காலி. ஸோ அது ரொம்ப அழகாக வேலை தான் சார். இப்போது மேனகா காந்தி வந்துருச்சு. ஆமாம், படம் பார்த்துருச்சு. ஷீ ஃபைனல் கிளைமேக்ஸில் ஷீ கிரைடு. அப்போது உன்ன ஃபீலிங் என்ன சார்? இல்லை, அதான் அவங்க வந்து அவங்களுக்கு நம்ம காட்டின வந்து தமிழ் படம், ஒன்லி சப்டைட்டில்ஸ் மட்டும் இருந்தது. ஆனால் படத்தை ஃபுல்லாக அவங்க என்ஜாய் பண்ணிட்டு படம் முடிஞ்ச உடனே அப்படியே அந்த சீட்டில் உட்காண்டாங்கல்ல, உண்மையான அந்த ஃபீலோட அந்த கண்ணெல்லாம் கலங்கி போய் உட்காந்துருந்தாங்கல்ல. எவ்வளோ நேரம் நம்மளோட எல்லாத்துலேயும் பேசுகிறாங்க படம் முடிஞ்சு. அவங்க சொன்ன ஃபர்ஸ்ட் லைனு, this should go all over the world in all languages. எஸ் அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் அவங்க பேசுறது. கரெக்ட். ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் லைன் அவர் சொன்னார், நம்ம கூட ஞாபகம் இருக்கா? சார் லுக்கு வேறு படத்தில், சார் அன்னைக்கு வரும்போது வேறு லுக்கு. நம்மக்கிட்ட வந்து திஸ் ஜென்டில்மேன் ஹஸ் ஆக்டட் வெரி நைஸ், ஹூஸ் திஸ் ஜென்டில்மேன் கேட்டாங்க. நான் ஷாக் ஆகிட்டு ஒரு செகண்ட்க்கு. ஃபர்ஸ்ட் நான் நினச்சேன் என்ன கலைக்கிறாங்கன்னு நினச்சேன், மேடம்னு சொன்னேன். ரியலி ஹூஸ் திஸ் ஜென்டில்மேன்? ஹி வாஸ் ஆல்சோ தேர். நான் 2 பேரும் மாட்டோம். என்னது மேடம் சார், ஓ மிஸ்டர் சந்திரசேகர், நான் அப்போ தான் பார்த்தேன். இல்லை படத்தில் நடிக்கும்போது தாடி ஹெல்ப்ட் a lot அந்த கேரக்டர். ஒரு ரொம்ப நாளாக இருந்து அப்புறம் இப்போ தான் வரான் கேஸுக்கு, அதுவே ஒரு நல்ல ஃபீல். நீங்கள் படம் ஆரம்பித்த விதமே ரொம்ப நல்ல விதம். நாட் பிகாஸ் நான் ஆரம்பிச்சேங்கிறதுக்காக சொல்ல, அது அவர் இல்லை அந்த டெல்லிங் த்ரூ ஒரு நான் லீனியர் அது நல்லா இருக்கு. இந்த லுக்கு நல்லா ஹெல்ப் ஆகிங்க சார். உண்மையாக சாரோட லுக்கு எனக்கு நான் முதல் நாள் பார்த்துட்டு அந்த லுக்கில் சார் இந்த லுக்கே எனக்கு வேணும் சார், நீங்கள் லுக்கு மாற்ற வேண்டாம் சார் அப்படி சொல்லிட்டாச்சு. அப்போது ஓகே, ஃபைனலி தட் வெரி தட் லுக் இஸ் குட். ஆடியன்ஸ்க்கு இந்த படத்தை எதுக்கு பார்க்கணும்? நான் தானே சொல்கிறேன் சார், உங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் லவ்விங் டு யுவர் ஃபெலோ பீயிங். நம்ம என்ன சொல்கிறோம், உங்கள் ஃபெலோ ஹியூமன் பீயிங்கை நீ லவ் பண்ணும்
அப்படின்றது தானே எல்லா ரிலிஜன்லையும் சொல்றது. லவ் தை நேபர். இது பைபிள்ல மட்டும் இல்லை, குரான்லயும் இருக்கு, கீதையில இருக்கு. எல்லாம் நேசி. அது மட்டும் பத்தாது, ஆண்டவன் படைச்ச மற்ற ஜீவராசிகளுக்கும் நீங்க அதே அன்பை காட்டணும். அதுகளுக்கும் இந்த உலகத்துல அந்த உரிமை இருக்கு. மனிதனுக்கு என்ன உரிமை இருக்கு, அதுக்கு இருக்கு. ஏன்னா இப்போ அதை வந்து நம்ம நிறைய பார்க்குறோம். வைல்ட் லைஃப்ல பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட்ஸ் போற இடத்துல ரோடை போட்டுட்டு எலிஃபென்ட் வந்து அடிச்சுதுன்னு சொன்னா யார் தப்பு? நான் பூந்துட்டு நீ என்ன விரட்டாம என்ன பண்ணுவேன்? பாம்பேல ஒரு கேஸ்ன்னு ஓடிக்கிட்டு இருக்கு சார். ஒரு பெரிய நடிகர் மாட்டிக்கிட்டு வேட்டையில ஒரு எதுன்னு சொல்ல வேணாம், யாருன்னு சொல்ல, ஒரு வேட்டையில ஒரு நீங்க ப்ரமோஷன் கண்டென்ட் கொடுத்துட்டீங்க சார். இன்னைக்கு வரைக்கும் அந்த கேஸ் போய்கிட்டு இருக்கு. புரியுதா? அவ்வளவு சீரியஸான ஒரு விஷயம் அது. ஏன்னா மனித உயிரும் விலங்கு உயிரும் ஒண்ணுதான். அத ரொம்ப அழகா பிரீச்சா இல்லாம ஒரு அதான் டாக்குமெண்ட்ரி ஃபீலே இல்லை. இதுல வந்து ஒரு த்ரில்லிங் கதையா தான் இருக்குது. ஆஃப்டர் சம் டைம் நீங்க அந்த நாயை வந்து ஒரு ஹியூமன் பீயிங்காக தான் பாக்குறீங்க. இல்லை, ஒரு ஜட்ஜே ஒரு டயலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். நீங்க கடைசியில் சொல்லுவீங்க, நான் ஆரம்பத்தில் இந்த கேஸை ரொம்ப சாதாரணமாக நினச்சேன், ஆனால் இப்போ தான் தெரியுது இவ்வளோ பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கு. அதே இம்பேக்ட் வந்து படம் முடியும் போது இருந்துச்சு. டெஃபினட்டாக இருக்குது. ஏன்னா நான் வந்து இது நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், நம்ம படங்கிறதுக்காக சொல்லலை. டெஃபினட்டாக இருக்குது, ஒரு சந்தோஷம் இருக்குது. இந்த இம்பேக்ட் ஷுட் ரீச் தி ஆடியன்ஸ். அதுக்கு நீங்கள் ரீச் பண்ணணுன்னா நான் டெஃபினட்டாக முன்னெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, படம் போகணுன்னா லேடிஸ் ஐஷூட் போடும், கூட லேடிஸ் வந்துட்டால் எல்லோரும் வந்துடுவாங்க. இந்த தரம் தயவுசெஞ்சு எல்லோரும் சில்ட்ரன் ஐஷூட் போகணும். நீங்கள் சில்ட்ரன் இந்த படத்தை போய் ஒரு தரம் பார்த்தா மறுபடியும் பார்க்கணுன்னு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப நாளாக இந்தியாவிலே நினைக்கிறேன் பசங்களுக்காக படம் எடுக்கவே இல்லை. நான் இன்றைக்கி ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன், பசங்களுக்கு நான் படம் பார்த்துட்டே இருக்கேன், திடீர்னு நம்ம படம் கப்புன்னு இப்படி கண்ண மூடிடுறோம் பசங்களை. அந்த மாதிரி தான் இருக்குது சீன்ஸ் எல்லாம். ரொம்ப டீப்பான ஒரு விஷயத்த ரொம்ப நான் எனக்கு லாஸ்ட் 10 இயர்ஸில் சார் நான் அனுபவிச்சு பண்ண கேரக்டர். அதுதான் நான் உங்கள் இன்வால்மெண்ட் இதில் ஜாஸ்தி இருக்குன்ற தெரியுது. அனுபவிச்சு பண்ணது. ஐ திங்க் இல்லை நடித்தவங்க எல்லாருக்குமே இந்த ஓரளவுக்கு. நான் வந்து தீர்ப்பு சொல்லச்சே நிஜமாவே நான் பிஎல் படிக்கலைனாலும் ரொம்ப பெரிய ஜட்ஜு மாதிரி அப்படிதான் சொன்னது. இது முடிச்சு பிஎல் எடுத்துடலாம் சார். அதில் நான் இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் நடிச்சேன்னு சொன்ன மாதிரி அப்பா கூட ஃபுல்லாக ட்ராவல் தான் பண்ணேன். அவர் கூட ஒரு டாட்டராகவே அந்த படம் ஃபுல்லாக இருந்து ஜாலியாக பிக்னிக் போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸோட ஃபன் பண்ணால் எப்படி பண்ணுவேன்னா அப்படி தான் வந்து வைஜி சார், பாலாஜி சக்திவேல் சார், கவிதா பார் சார் எல்லாரும் நான் வந்து பயங்கர ஃபன் பண்ணோம். அண்ட் அப்பா கிட்ட வந்து கற்றுக்கிட்ட விஷயம் நான் நிறைய இருந்துச்சு சார். பேசிக்காக வந்து என்னென்னா அந்த பங்க்சுவாலிட்டி, டெடிக்கேஷன் அண்ட் த லவ் ஃபார் சினிமா ஹி ஹேஸ்ல அது இந்த ஜென்ரேஷன் கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அது அவர்கிட்ட. அவருக்கு 85, எனக்கு 75. கண்டிப்பாக விடாமல் இது பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் சார் அந்த விஷயம். நாங்கள் ஏன்னா இப்போ வர ஆளுங்க இப்போ நாங்கள் ஒரு ஷூட்டுக்கே நாங்கள் ஒரு 4 days போனோம். நான் கம்ஃபர்ட் ஜோன் வச்சேன், நம்ம செட்டு தானே போய்க்கலாம், அப்புறம் அப்படி கிடையாது. What is this? இவரை விடலாமா? அப்படியா சார்? ஐயோ, அவர் இதோ பாரு. லாஸ்ட் பெஞ்சர் ரெடியா சார்? ரெடி. இதை அனுப்பிச்சிடுறேன் அப்படிம்பாரு. இதோ உங்களுக்கு வந்துரும்ப்பா அப்படிம்பாரு. அந்த ஈதோன்ற மாதிரி ஈதோன்னு சாயந்தரம் வரைக்கும் போயிடும். திருப்பி ஃபோன் பண்ண எடுக்க மாட்டாரு. வாட் இஸ் திஸ்? ரொம்ப டெக்னிக்கான அது. அவரு போனே எடுக்க மாட்டாரு. எப்ப எடுப்பாருன்னா அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் சார் ஹலோ புதுசார் அப்பதான் பேசுறாங்க சார் சொல்லாரு எடுக்க மாட்டேன்ல, எடுத்த உடனே அமிச்சிட்டாரு, அத்தை எடுத்துட்டாரு. அது உண்மைதான். ஏன்னா இன்னைக்கு தான் ஒருத்தர் 2 நாளாக எனக்கு அனுப்ப வேண்டிய ஜிபே அனுப்பல, ஃபோனே எடுக்கல. இப்போ அவனா ஃபோன் பண்ணி அமிச்சிட்டேன் சார். ஸோ அதனால அந்த லவ் ஃபார் சினிமான்றது சார் ஹேஸ்ல அது வந்து இந்த ஜென்ரேஷன் கிட்ட பார்க்கும்போது லவ் ஃபார் ஆர்ட் கண்டிப்பா, லவ் ஃபார் என்டர்டெய்னிங் அதர்ஸ் த்ரூ யூ. ட்ரூ சார், ட்ரூ. அதுதான் எங்க 2 பேருக்கும் ரொம்ப உண்டு. அவருக்கு அப்போலேருந்து உண்டு, எனக்கு 11 நாடகத்துலேருந்து உண்டு. அவரும் நாடகக்காரர் தானே. ஆமா, அதான் சொல்றேன். உங்க 2 பேர்ட்ட இருக்க அந்த ஒரு பேஷன் வந்து இப்ப இந்த ஜெனரேஷன் அந்த விஷயம் வந்து நான் ரொம்ப கத்துக்கிட்டேன். இந்த ஜெனரேஷன்ல கம்ஃபர்ட்ஸ் உங்களுக்கு ஜாஸ்தி கொடுத்துட்டாங்க. ட்ரூ, ஆக்சுவலி அது ஒரு ட்ரூ. மரத்துக்கு பின்னாடி தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம். ஆனா ஈஸியா எங்களுக்கு எல்லா விஷயமும் கிடைக்கும். எனக்கு ஒரு செல்ஃபிஷ் என்னன்னா, இந்த படம் ஹிட் ஆகணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன். காரணம், ஒரு புது டைரக்டர் தமிழ் ஃபீல்டு கிடைக்கிறார் சார். புது டைரக்டர் மட்டும் இல்ல, வித்தியாசமான கதையை கொடுக்க, வித்தியாசமான ஒரு யூசுவலா லவ் ஸ்டோரி வரல. ஒரு புது ப்ரொடியூசர் விக்கி கிடைக்கிறார். ஒரு 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 நாவலான இதுவரைக்கும் இருந்த ஒரு மியூசிக் டைரக்டர் வேற. இந்த படத்துக்கு பிறகு
வேற ஒரு மாதிரியான மியூசிக் டைரக்டர் அடையாளம் காட்டுறாரு. அதாவது ஐயோ இல்லை இந்த நான் படம் முதல்ல நான் படம் பண்ணும்போதே சொன்னேன் சார், இந்த படத்துக்கு ரீரெக்கார்டிங் ரொம்ப முக்கியம்னு சொன்னேன் அவர்கிட்ட. ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதனால இந்த அதாவது பல ரெவலேஷன்ஸ் இந்த படத்தில் வரும். இவர் ஒரு ரெவலேஷனாக இருப்பார், விக்கி எஸ் அ ப்ரொடியூசர், ஈவன் மியூசிக் டைரக்டர். யூ ஆர் யங், யூ ஆர் ஸ்டில் யங், ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெவலேஷன். நாங்கள் ரெண்டு பேரும் எப்படி இருப்போம்? வி ஆர் நாட் ரெவலேஷன்ஸ், வி ஆர் ரீஅஷூரன்ஸ். கூரன் சார், அந்த கூரனுக்கு கரெக்ட் கொஞ்சம் அது இது எங்கேருந்து பிடிச்சிங்க அதுன்னு எல்லாரும் அதை கேட்குறாங்க நம்மளை. அதான் சார், கூரன்றது ஒரு ஒரு இலக்கிய நாய்க்கு இலக்கியத்துல பேரு கூரன். அது ஒரு ஒரு ஹீரோயிசம் படம் எடுக்கும்போது ஹீரோ பேரை வைப்பாங்க. இதுல நம்ம டாகை மெயினா வச்சிருக்கிறதுனால டாக்கு ஒரு பேரை வைப்போம், கூரன். அந்த பேர் வந்து யூனிக்கா இருக்கணும். இப்போ ஒரு நாய் அப்படின்னு பேர் வைக்கிறதோ டாகுன்னு பேர் வைக்கிறதோ யூஸ்வல் ஆகிடும். இதுக்கு வேற என்ன பேர் இருக்குன்னு உள்ளே போய் கூகுளில் போய் இலக்கியத்தில் என்ன பேர் இருக்கு நாய் அப்படின்னு பார்க்கும்போது கூரன்னு ஒன்று இருக்கு. பியூட்டிஃபுல். அதில் இன்னொரு அர்த்தம் வேணும், கூர்மையான ஒருவன். அதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஆமாம், நாய் வந்து ரொம்ப கூர்மையானவன் இல்லை சார். நீங்கள் ஒரு சில மர்டர் கேஸு, திருட்டு கேஸில் எல்லாம் போலீஸ் கண்டுபிடிக்க முடியாத விஷயங்களெல்லாம் நாய் கண்டுபிடிக்கும். சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் இல்லை, அது கூட இருக்கே இதில். அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு சார். இப்போ யூ ஆர் கிங் மேக்கர், யூ மேக் சூப்பர் ஸ்டார்ஸ். அதில் இந்த நம்ம பைரவா கூரன் ஒரு சூப்பர் ஸ்டாராக வந்திருக்கான். எல்லா ஹீரோஸ்க்கும் இப்போ ஒரு பட்டம் இருக்குது. பைரவாக்கு நீங்கள் ஒரு பட்டம் கொடுத்தா எப்படி இருக்கும்? ஆனால் சார், அது நல்ல நடிகனா வரட்டும், பட்டம் கொடுத்தா கேட்டு போடுவானா சார்? அப்படி இல்லை சார். ஸோ ஏன் இந்த படத்தை மெயினாக ஆடியன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலத்தில் வந்து நிறைய கத்தி குத்து ரத்தம் இப்படி தான் போயிடுச்சு. ஒரு ஃபீல் குட் மூவின்றதே கிடையாது. நம்ம படம் போடுறதுக்கு முன்னாடியே இது முன்னாடி ப்ரோட்டோகால் போட்டுருவாங்க, இந்த மாதிரி குழந்தைங்க பெரியவங்க வர முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ நிறைய சமீபமாக இருக்குது. ஸோ இந்த படத்தை நீங்கள் மெயினாக குழந்தைங்களும் கூட்டிகிட்டு வரலாம், பெரியவங்களும் கூட்டிட்டு வரலாம். ஒரு சார் சொன்ன மாதிரி தான், ஒரு மாதிரி சூப்பரான ஃபீல் குட் மூவி. அதை தாண்டி இப்போ நீங்கள் ஒரு அனிமல் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ அதுக்கு மெயின் ரீசன் வந்து ரொம்ப அழகாக ஸ்டோரி கொண்டது வந்து நிதின் ப்ரோ தான். ஸோ ஒரு டெபியூ டைரக்டர், வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம இவரை சப்போர்ட் பண்ணலாம் எப்படி. ஸோ வி ஹேவ் நிதின் ப்ரோ ஹியர். அண்ட் வந்து சூப்பரான டிஓபி மார்டினா தலைக்கூதல் அப்படின்ற படம் நிறைய படம் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து சூப்பரான டிஓபி. அண்ட் வந்து வைஜி சார், இப்படி ஒரு ஜாம்பவான்கள் இருக்காங்க. வைஜி சார், பாலாஜி சக்திவேல் சார், கவிதா பாதர் சார், அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ்ஏசி அப்பா, தி கிரேட்டஸ்ட் மியூசிக் டைரக்டர் சித்தின் விபின் ப்ரோ இருக்காரு. ஸோ அண்ட் எடிட்டிங் பார்த்தீங்கன்னா லெனின் சாரும் அண்ட் வந்து மாருதி சாரும் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து லெனின் எடிட்டிங் ஸ்பெஷலாக சொல்லணும், வெரி வெல். ஏன்னா வந்து தலையை வெட்டி காலில் போட்டால் செட்டே ஆகாது. அது எந்தெந்த இடத்துல வெட்டணுமோ அதை வந்து கரெக்டாக அவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆர்ட் டைரக்டர் எல்லாமே வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே சூப்பரான க்ரூ. அண்ட் ஏன் நான் இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன்னா, பெரிய பட்ஜெட் படங்களுக்கு ப்ரமோஷனே தேவையில்லை, அந்த காஸ்டிங்கே எல்லாருமே தானே ப்ரமோஷன். ஆமாம், ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற ஃபேன்ஸ் ஃபாலோயிங்ஸு, இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாமே வந்து பெரிய பட்ஜெட் படத்துக்கு ப்ரமோஷன் போயிடும். ஆனால் ஸ்மால் பட்ஜெட் படத்துக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோன்றதை உங்ககிட்ட சொல்லணும். அண்ட் ஸ்மால் பட்ஜெட் படம் வந்து வெளியில் வரணும். ஏன்னா இந்த ஸ்மால் பட்ஜெட் படம் வந்து கண்டென்ட் ரொம்ப அழகான கண்டென்ட், ரொம்ப பிடிச்ச கண்டென்ட். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப இந்த கண்டென்ட் ரொம்ப அழகாக பிடிக்கும்ன்ற நம்பிக்கை. ஸோ அதனால் வந்து வர February 28 வந்து எல்லா தியேட்டர்ஸுமே வருது. கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைங்க பெரியவங்க எல்லாரையும் ஃபேமிலியோட கூப்பிட்டு போய் பாருங்கள். இந்த சிங்கிளா நான் ஒருத்தர் போய் படம் பார்த்தாப்புல இருக்காதீங்க, ஃபேமிலியோட கூப்பிட்டு போயிட்டு இந்த வீக்கெண்டை சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க. ஸோ வந்து கண்டிப்பாக உங்கள் பசங்களை கூட போட்டிட்டு போக 3-4 தரம் பார்க்க வச்சிருவாங்க நிச்சயமா. ஸோ அதனால இந்த February 28 வந்து கூரன் வருது. ஸோ எல்லாரும் போய் தியேட்டர்ஸில் பாருங்க. உங்களோட ரிவ்யூஸ்க்காக நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஈகராக இருக்கோம். அண்ட் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு கண்டிப்பா. ஸோ அண்ட் எங்கள் ப்ரொடியூசர் விக்கே எனக்கு பெரிய பெரிய தேங்க்யூ. அவரை நாங்கள் மறந்துட்டோம். ஏன்னா வந்து ஒரு பெரிய கேப்டன், ஆமாம் அவர் ரொம்ப உலகம் சுற்று மாதிரி இருக்கார்ல சார். ஸோ எங்கள் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சு நானும் எஸ்எஸ்சி அப்போ வைஜி சார்லாம் போயிட்டு டீ காஃபி சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்படியே எல்லாம் வீட்டுக்கு கிளம்புறோம். ஸோ நீங்களும் போய் சேஃபாக இருங்க. அண்ட் February 28 கூரனை பார்த்துருங்க. ஓகே, வராதீங்க. பாய்.